ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 19. ஷரீரம் இல்லாமலேயே ஜீவனால் நிலைத்து நிற்க முடியும் என்பதும், ஸ்தூலமான தேகமின்றி எளிதாகவும் விரைவாகவும் பல இடங்களில் சஞ்சரிக்க இயலும் என்பதும் தெளிவாகிறது. அதனால் ஷரீரம் விழுந்துவிட்டால் ஜீவன் இல்லை என்று கூற முடியாது. ஜீவன் நிலைத்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மனம் எனப்படும் சூக்ஷ்ம சரீரத்திலேயே, நுண்ணுடலிலேயே அது நிலை நிற்கிறது. பல கால தேசங்களுக்கும் மாறி மாறி பாய்ந்து கொண்டிருப்பது மனதின் இயல்பு. சூக்ஷ்ம சரீரம் அழியும் வரை, ஷரீரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜீவனுடைய அனுபவங்களுக்கு கூறும்படியான மாற்றங்கள் ஏதும் இல்லை என்பது பிரத்யக்ஷம். சூக்ஷ்ம சரீரம் உண்டானதே அஞ்ஞானத்தினால்தான். அது நிலை நிற்பதோ அஞ்ஞானமயமான செயல்களாலேயே. அதனால் ஞானத்தினால் மட்டுமே அது அழியும். இரண்டற்ற பிரம்ம ஞானத்தினால் சூக்ஷ்ம சரீரம் என்னும் உபாதி முழுவதும் அறவே இல்லை என்று ஆகாத வரையில் ஜீவத்வம் நிலை நிற்கும் என்பதும், அவ்வாறு நிலை நிற்கும் ஜீவன் கர்ம வாசனைகளின் உருவமான மனதின் பிரேரணைகளை அனுசரித்து அவ்வப்போது பல கால தேசங்களுக்கும் பல யோனிகளுக்கும் வந்து போய் கொண்டு இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது சாதாரண உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசமே இறப்பிற்கும் பிறப்பிற்கும் இடையே உள்ளது என்பது விளங்கும். சாதாரண நித்திரை சிறிது நேரத்திற்கு மட்டுமே என்றால், மரணம் என்னும் உறக்கம் அதைவிட சற்று நீண்ட காலத்திற்கு ஏற்படுகிறது. ஆனால் முக்கியமான வித்தியாசம் ஒன்று உள்ளது. உறக்கத்திலிருந்து விழித்து எழும் ஒருவருக்கு அவரது பூர்வ நடத்தைகளும் உறக்கத்தில் உண்டான அனுபவங்களும் நினைவில் இருக்கும். ஆனால் மரணத்திற்கு பின் மீண்டும் பிறக்கும் ஒருவருக்கு முற்பிறவியில் நடந்த எதுவுமே நினைவிருக்காது. மரணத்தின் போதோ பிறக்கும் போதோ ஏற்பட்ட அனுபவங்களும் எதுவும் நினைவிருக்காது. உறங்கும் ஒருவர் எந்த கால தேசத்தில் எந்த ஷரீரத்தில் உறக்கத்தில் ஆழ்கிறாரோ அதே கால தேசத்திலும் அதே ஷரீரத்திலும் விழிப்பு அடைவதே இதற்கு காரணம். ஆனால் மரணம் அடைந்தவரின் நிலையோ வேறு. எந்த கால தேசங்களில் எந்த ஷரீரத்தில் மரணத்தை அடைந்தாரோ அதே கால தேசங்களிலோ அல்லது அதே ஷரீரத்திலோ மீண்டும் பிறப்பதில்லை. மரணம் எய்துவதும் பிறந்து வருவதும் ஒருவரே என்றாலும், ஒருவருடைய அனுபவமே என்றாலும், காலத்தாலும் தேசத்தாலும் ஷரீரத்தாலும் உள்ள பெரிய இடைவெளியின் காரணமாகவே பிறந்த ஒருவருக்கு முந்தைய பிறவி பற்றிய நினைவு இல்லாமல் போகிறது என்று கூறலாம். மற்ற எல்லா விதத்திலும் மரணமும் பிறவியும் உறக்கமும் விழிப்பு நிலையும் ஒன்றே என்று கூறினாலும், பூர்வ நினைவுகள் என்னும் விஷயத்தில் முக்கியமான வேறுபாடு உள்ளது. எதனால் என்று எவருக்கும் தெரியவில்லை. அது இயற்கையின் நியதி என்றே நாம் கருத வேண்டும். தீபத்திலிருந்து பிரகாசமும், நதியிலிருந்து தண்ணீரும், மரத்திலிருந்து பழமும் எவ்வாறு வேறுபட்டதோ அதே போல ஷரீரத்திலிருந்து வேறுபட்டது ஜீவன். விளக்கு என்றால் பிரகாசம் என்றோ, நதி என்றால் தண்ணீர் என்றோ, மரம் என்றால் பழம் என்றோ அர்த்தமில்லை. அதேபோல் ஷரீரம் என்று கூறினால் ஜீவன் என்று அர்த்தமில்லை. விளக்கினால் ஏற்படும் நன்மை தீமைகள் அதன் சுடரை, அக்னியை பாதிக்காது. நதியின் குணதோஷங்கள் அதன் நீரை பாதிக்காது. அதுபோல தேகத்தின் குற்றம் குறைகளோ நன்மை தீமைகளோ ஜீவனை பாதிக்காது. மரத்தை பார்க்கும் ஒருவன் எப்படி மரமாக முடியாதோ அதுபோல ஷரீரத்தை பார்க்கும் ஜீவன் ஷரீரமாக முடியாது. ஷரீரமே நான் அல்ல என்னும் போது அதன் பிறப்பு இறப்புகள் என்னுடைய உற்பத்தியோ நாசமோ ஆக முடியாது. விளக்கை விட்டு வேறாக நெருப்பும், நதியை விட்டு தனியாக நீரும் நிலை நிற்பது போல ஷரீரத்தை விட்டு ஜீவனும் தனியாக உள்ளது. தீபமும் நதியின் நீரும் மீண்டும் மீண்டும் ஒளிர்வதும் பெருகுவதும் போல ஜீவனும் ஷரீரத்தை விட்டு மீண்டும் மற்றொரு ஷரீரத்தில் ஒளிர்கிறது. தன் தந்தைக்கும் தன்னுடைய புத்திரனுக்கும் இடையே வாழும் ஒரு கிரகஸ்தன் பிறப்பும் இறப்பும் பற்றி நன்றாக அறிவான். தந்தையிலிருந்து தானும் தன்னிலிருந்து புத்திரனும் உண்டாவதை அனுபவிக்கும் ஒருவர் எவ்வாறு புனர்ஜென்மம் இல்லை என்று மறுக்க முடியும்? அதனால் ஹே உத்தவா, உண்மையில்லாத இந்திரியங்களால் வெறும் தோற்றமே மட்டுமான விஷயங்களை அனுபவிக்காமல் இரு. அனுபவிக்கும் போதெல்லாம் அவற்றின் மேல் ஆசையும் பற்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும். பற்றுகளும் கர்ம வாசனைகளும் பெருகி வரும்போது பிறவிகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால் பல கால தேசங்களிலும்
பலவித யோனிகளில் பிறப்பதும் இறப்பதும் ஜீவனின் இயல்பாகிவிடும். இந்த துன்பமயமான நிலையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதுவே ஞானம். இரண்டற்றதும் ஏகாந்தமுமான ஆத்ம பாவத்தில் நிலைத்து நின்று சலனமற்ற அமைதியான நிலையை அடைவாயாக. எப்போதும் அந்நிலையிலேயே நின்று வீழ்ச்சியடையாமல் இருப்பாயாக. மனமே சம்சாரத்தின் ஆணிவேர். மனம் எழும்புவதற்கு இடமே கொடுக்காதே. ஆத்ம பாவத்திலேயே முழுமையாக ஒன்றிவிட வேண்டும். பல நேரங்களிலும் மனதை எழுச்சியடைய செய்யவும் கவர்ந்து இழுக்கக்கூடியதுமான பல அனுபவங்கள் உலகில் ஏற்படக்கூடும் என்றாலும் அவற்றினால் சலனம் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவையெல்லாம் அவித்யையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும். எதன் மூலம் ஒருவருடைய மனதை கவர முடியுமோ அந்த உருவிலேதான் அவித்யை அவரிடம் காட்சியளிக்கும். அதனால் எந்த உருவத்தில் அவித்யை வெளிப்பட்டாலும் அதில் மயங்கி விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். தன்னை மற்றவர்கள் வணங்கினாலோ நிந்தித்தாலோ அவதூறுகளை அள்ளி வீசினாலோ மரியாதை காட்டினாலோ நஷ்டங்கள் ஏற்படுமாறு செய்தாலோ தொல்லை கொடுத்தாலோ பழி சுமத்தினாலோ எதுவானாலும் அவைகளெல்லாம் தனது மனதை கவர்ந்து ஆபத்தான சூழ்நிலைக்கு தன்னை இழுத்துச் செல்ல அவித்யை எடுத்துக்கொள்ளும் பலவித உருவங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நிశ్చலனமாக பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். யார் எதை செய்தாலும் எதை கூறினாலும் உனது மனம் சலனமடையாது அமைதியை இழக்காதிருக்க வேண்டும். ஏகாந்தமான ஆத்ம பாவத்திலிருந்து நழுவக்கூடாது. அப்படிப்பட்ட ஒருவர் காலப்போக்கில் சம்சாரத்தின் பிடியிலிருந்து விடுபடுவார் என்ற பகவானின் அமிர்தமயமான சொற்களை அனுபவித்து கேட்ட உத்தவர் சந்தேகத்துடன் ஒரு கேள்வி எழுப்பினார். எல்லாம் அறிந்த பகவானே, தங்கள் இனிய வாக்குகளை எவ்வளவுதான் கேட்டாலும் போதுமென்றே தோன்றவில்லை. சாந்த குணம் படைத்த ஒருவருக்கு இவ்வுலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா உபதிரவங்களையும் பொறுத்து கொள்ள முடியலாம். ஆனால் ஒருவர் செய்யாத தவறை அவர் செய்ததாக பழி சுமத்தி விளம்பரப்படுத்தினால் அதை எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும்? எல்லா உபதிரவங்களையும் விட பெரியதும் சகித்து கொள்ள முடியாததுமான அந்த பழியை எவ்வாறு பொறுத்து கொள்ள முடியும் என்று புரியவில்லை. உத்தவரின் இந்த கேள்விக்கு பகவான் பதில் உரைத்தார். ஹே உத்தவா, இந்த உலகமே இல்லாத ஒன்று என்று உணர்ந்த ஒருவருக்கு அதில் எதுதான் உள்ளது என்று தோன்றும்? காணப்படும் இவ்வுலகமும் அதன் எல்லா அங்கங்களுமே வெறுமே தோற்றம் மாத்திரமே என்னும்போது அதில் தன்னை பற்றி சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அப்படி இருக்க அதை குறித்து கலங்குவது ஏன்? இதற்கு உதாரணமாக நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று கூறினார். அந்த கதையை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.